முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. எல்லாம் வல்ல பழனி பெருமானுக்கு அரோகர. எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அரையா சுவாமி திருவாயுமுதல் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார்கள் தத்துவ வரிசைப்படி பாடல் எண் 673. கனவாலம் கூர்விழி என தூங்கும் திருவாலங்காட்டு திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவிழும் திருவாலங்காடு உரை பெருமாளின் திருவிழும் சமர்ப்பிப்போம். முருகாச்சரணம். இந்த தலம் சென்னைக்கு மேற்கே 37 மைல் தொலைவில் இருக்கு. மூவர் தேவாரம் பெற்ற முதுநகர். காரைக்கால் அம்மையார் பதிகம் பாடி அப்பன் திருவடி கீழ் அமர்ந்து அருளும் தலம். பஞ்சசபைகளில் இது ரத்ன சபைன்னு அழைக்கப்படுகிறது. பழையனூர் என்னும் ஸ்தலம் திருவாலங்காட்டுக்கு கிழக்கு 1 மைல் தூரத்தில் உள்ளது. ஸ்தல புராணம் இந்த தலத்திற்கு உண்டு. இந்த தலத்துக்கு இன்று ரயில்வே ஸ்டேஷனும் உண்டு. இப்படிப்பட்ட அற்புதமான தலத்தில் அமைந்த முதல் பாடல். முருகா, விலை மாதர் மேல் வைத்த அடியனுடைய மனதை மற்ற தேவருடைய திருவடியை தியானிக்க அருள்வாயின்னு எல்லாம் உள்ள முருகப்பெருமானின் திருவடி தியானம் கைகூட திருவடியை தியானிக்க அருள் வேண்டி பாடப்பட்ட பாடல். தனதானம் தானன தானன தனதானம் தானன தானன தனதானம் தானன தானன தனதான என்ற சந்தக்குறிப்பையுடைய பாடல். கன ஆலம் கூர்விழி மாதர்கள் மனசாலம் சால் பழிகாரிகள் கனபோக அம்போர்கம் ஆம் இணை முலை மீது கசிவாரும் கீறு கிழால் உரு வசைகாணும் காளிம வீணிகள் கடிகூறும் பேய் அமுது ஊனீடு கசுமானர் மனையேல் கீழ கலாவிகள் மயமாயம் கீத வினோதிகள் மருளாரும் காதலர் மேல் விழு மகளிர் வில் மதிமாடம் வான் நிகழ்வார் மிசை மகிழ்கூறும் பாழ்மணம் ஆம் உண மலர்பேணும் தாழ் உணவே அருள் அருளாயும் தனதானம் தானன தானன என வேதம் கூறு சொல் மீறழி ததை சேர் தன் பூமண மாளிகை அணிமார்பா தகரேறு அங்கு அச்சம் மேவிய குகவீர அம்பா குமரா மிகு தகைசால் அன்பார் அடியார் மகிழ் பெருவாழ்வே தினம் அன்பா புன மேவிய தனிமானின் தோளுடன் ஆடிய தினைமா என்பா உயர் தேவர்கள் தலைவா மா திகழ் வேடம் காளியோடு ஆடிய ஜெகதீச சங்கேச நடஈசுரன் திருவாலங்காடில் வீரிய பெருமாளே. கன ஆலம் கூர்வெளி மாதர்கள் மனசாலம் சால் பழிகாதிகள் கனபோக அம்போர்கம் ஆம் இணை முலை மீது. இப்போ மனசால் அப்படின்னா அஞ்சால் ஐந்தால் ஐம்பொறிகளால் நெஞ்சால் அஞ்சால் அப்படின்னால அது மாதிரி. இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா கன ஆலம் அப்படின்னா அதாவது பெருத்த கொடிய ஆலம் அதாவது விஷம் மிகுந்துள்ள கண்களை கொண்ட மாதர்கள் மனசாலம் மனத்திலே ஜாலம் வஞ்சனை நடிப்பு வண்ணம் மிக்குள்ள படிகாரிகள் அல்லது மனசால் அஞ்சால் மனதாலும் ஐம்பொறிகளாலும் படிகாரிகள் படிப்புக்கு எடுக்க இடமான செயல்களை செய்பவர்கள் கனபோக அம்போர்கம் மிகுந்த போக சுகத்தை தரக்கூடியதும் தாமரை முட்டுக்கு ஒப்பானதுமான கொங்கையின் மீதே கசிவாரும் கீறு கீழாலூர் வசைகாடும் காளிம வீணிகள் கடிகூறும் பேய் அமுது ஊனீடு கசுமாறு கசிவாரும் மன நெகிழ்வு அன்பு மிகுதிக்கு அடையாளமாக அமைந்துள்ள கீரல்களாலும் கிள்ளின் குறிகளாலும் படிப்புக்கு இடம் தரும் காளிம வீணிகள் கருப்பை களிம்பை அடுக்கை கொண்ட வீணர்கள் கழிப்பை ஆவேசத்தை தரும் பேய் அமுதுவும் தீய வெறித்தன்மையை தரும் உணவை உணவாக உண்கின்ற அல்லது உணவை ஊனாக தருகின்ற அசுத்தர்கள் மன ஏல் கீழ கலாவிகள் மயமாயம் கீத வினோதிகள் மருள் ஆறும் காதலர் மேல் விழு மகளிர் வில் மனவேலும் கீழ கலாவிகள் மனம் ஏல் கீழக கலாவிகள் மனத்தில் ஏல் பொருந்திய கீழக தந்திரம் வாய்ந்த அழகிய கலாவிகள் தந்திரவாதிகள் மயமாயம் மாயம் நிறைந்த வஞ்சனை பாசாங்கு நிறைந்த கீத வினோதிகள் இசை ஞானத்தில் இன்பம் கொள்பவர்கள் மருளாரும் காம மயக்கம் நிறைந்த காதல்கள் தம் மீது மோகம் கொண்டு வந்தவர்கள் மேலே விழுகின்ற பொது மகளிர் ஒளி பொருந்திய கடிகூறும் பேய் அமுதூனிடு அப்படின்னா பேய் அமுதுன்னா ஆவேச நீர் அப்படின்னு பெருவத்தில் சொன்னார்கள். அதே தான். அடுத்தது மதிமாடம் வான் நிகழ்வார் மிசை மகிழ்கூறும் பாழ்மணம் ஆமுன மலர்வேணும் தாழ் உணவே அருள் அருளாயும். மதிமாடம் வான் நிகழ்வார் மாடம் மதி வான் நிகழ்வார் உபரிகை உள்ள வீடுகள் மேல் மாடம் உள்ள வீடுகள் நிலவையும் வானத்தையும் மளாவி விளங்க இருப்பவர்கள் மீது மகிழ்ச்சி நிரம்ப கொள்ளும் பாழான மனம் இது உன்னுடைய மலர்வேணும் தாமரை மலரை ஒத்த தாழ் திருவடியை உணவே தியானிக்கவே அருள் உனது திருவருடைய அருளாயோ பாரிக்க மாட்டாயோ அப்படின்னு கேட்டு 2வது பதில் தனதானம் தானன தானன என வேதம் கூறு சொல் மீறழி ததை சேர் தன் பூமண மாளிகை அணி மர்பா தனதானம் தானன தானன என்று வேதம் கூறு சொல் வேதம்
சொல்லுவருடைய சொல்லொலியிலும் மிகுந்ததான ஒளியோடு அடி வண்டுகள் நிறைந்து சேர்ந்துள்ள குளிர்ந்த பூவாலாகிய நறுமண மாலைகளை அணிந்து உள்ள மணமணக்கும் மார்பனையும். அடுத்தது தகர் ஏறு அங்கு ஆர் அசமேவிய குகவீரா அம்பா குமரா மிகு தயசால் அன்பு ஆர் அடியார் மகள் பெருவாழ்வு. தகர் ஏறம் அரசமேவிய குக, தகர் ஏறு அங்கு ஆர் அசமேவிய குக அப்படின்னு பிரிக்கணும். தகர்னா நொறுங்குதலும், ஏறு அழிவும், அங்கு அப்போது ஆர் நிறைய செய்த அசம் ஆட்டின் மீது மேவிய ஏறி அமர்ந்த குகனை, அல்லது ஆர் தகர் ஏறு அசம் மேவி குக அன்று நிறைவோடு எழுந்த தகர் ஏறு ஆட்டுக்கிடா ஆகிய ஆண் கிடாவாகிய அஜத்தின் மேல், அல்லது ஆண் ஆடாகிய அஜத்தின் மேல் ஏறி அமர்ந்த குகனை வீரனை, அம்பா குமரா தேவி பார்வதியின் குமரனை, மிக்க தகை மேம்பாடு நிறைந்த அன்பு நிறைந்த அடியார்கள் மகிழ்கின்ற பெரும் செல்வமே. தினம் ஆம் அன்பாபுன மேவிய தனிமானின் தோழு நாடிய தினைமா என்பா உயர் தேவர்கள் தலைவா மாதிகள் வேடம் காளியோடாடிய ஜெகதீச சங்கேச நடையீஸ்வரர் திருவாலங்காடில் வீறிய பெருமாளே. தினம் ஆம் அன்பா தினந்தோறும் உன் மீது கொண்ட அன்போடு திணைப்புணத்தில் இருந்த ஒப்பற்ற மான் போன்ற வள்ளியுடைய தோளோடு ஆடிய தோளுடன் விளையாடிய திணைமா இன்பா திணிமாவில் பிரியம் கொண்டவனே, மேலான தேவர்களின் தலைவனே, அல்லது தலை கூட்டல் வாமா தலைவனான வாமா அழகனே, மா பெருமை திகழ்கின்ற வேடத்துடன் காளியுடனே நடனம் ஆடிய ஜெகதீச சங்கேச நடேஸ்வரன், ஜெகதீசனும் சங்கமேசனுமான அல்லது சங்கேசனுமான நடேச பெருமானுடைய தலமாகிய திருவாலங்காட்டில் விளங்கி நிற்கும் பெருமாளே, தாழ் உண்ணவே அருள் அருளாயோ அப்படின்னு கேட்டுக்கிறார். இப்போ இந்த தகர் ஏறு அங்கு இது ஆர் அசமேவிய குகவீர, இது முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனம் கொண்டு வரலார். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். நாரதர் ஒரு வேள்வி செஞ்சார். அந்த யாகத்தில் ஒரு ஆடு வந்தது. அது வடவாகினி போல கொதித்து எடுத்தது. யாவரும் பயந்தாங்க. அந்த ஆட்டை அடைக்கும்படி தேவர்கள் வேண்ட வீரவகை அனுப்பி அந்த ஆட்டை பிடித்து வர செய்து அதன் மேல் முருகவேல் ஏறி விளையாடினார். அந்த ஆடு ஒரு பேருருவு கொண்டே இப்புவியும் வானும் துறந்து தாக்கி வரை பராகமேட ஓடி திசை கறி இருந்து அலறி எங்க இரவி தேரோடு தகர்ந்து முடிவாக முட்டும் பாயும் யாண்டும் உளவுற்றே உயிர்கட்கு இறுதி செய்து பேர்காலை வீரவாகு கோடவை பற்றி ஈர்த்து இளையவன் முன்னர் உய்த்தான் அன்று தொட்ட மனமூர்த்தி உவகையால் அணைய வேடம் அணைய மேடம் ஊர்ந்தன்னு உறுதியாகிறார். கந்தாபுரத்தில் தகரேறு படத்தில் நெருப்பில் உதைத்து அங்கன் போனம் அனைத்தும் அடித்துணங்கும் செங்கட்கிடாய் அதனை சென்று கொணர்ந்து எங்கோல் விடுக்குது என்று உயிப்ப அதன் மீது இவர்ந்து எண்திக்கும் நடத்தி விளையாடு நாதா படைப்போர் அப்படின்னு கந்தர்களின் போல் சொல்வார் குமரகுரு சமூக. அடுத்தது தனிமானின் தோடு நாடிய குரமாது கவினாறு உயத்தில் உலாவி விளையாடின்பார் திருப்புள்ள திணைமா என்பார் உயர் தேவர்கள் தலைவர் முருகவேல் திணை பிரியர் தேமா காமின்பார். அடுத்தது இந்த அங்கு ஆர் அசம் மேவிய குக ஏறுன அழிவுபடுதல் சீரரும் கணிச்சியோன் சினவலின் அவ்வெயில் ஏறு பெற்று உதிர்வன போலம்பர் கலித்தொகையில் 2வது பாட்டில். அடுத்தது ஈற்றடி திகழ்வேடம் காளியோடைய ஜெகதீசன். இது சிவபெருமான் காளியோடு நிர்தமாடிய திருத்தம் ஆடினார் காளி காண ஆலங்காட்டு அடிகளாரேங்கிற அப்பர். அண்டம் பிழைப்பட இடத்தால் நீட்டி அற்புதன் தாடி தோற்க ஆடியதுங்கிறார் திருவிழா புராணத்தில். அடுத்தது சங்கமேசங்கிறது தான் சங்கம் நோக்கி சங்கேசன் ஆயிட்டு. சங்கமேசர் காவிரியோடு பவானி நதியும் கூடுமிடமாகிய பவானி திருநனா என்னும் தலத்து சிவன். இனி சங்கு என்பது ஒரு பேரெண். சங்கேச என்பதற்கு பல உயிருக்கும் தலைவனேனும் பொருள். எப்படி வச்சாலும் பொருள் இந்த இடத்துல பொருந்தி நிற்கும். அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த ஒரு வாக்கியம், ஒரு சொல். தாழ் உண்ணவே அருள் அருளாயோ என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் கன ஆழம் கூர்விடி மாதிரி. கனம்னா அகலம். பெண்களின் கண்கள் அகன்று இருக்கும். விடத்தின் தன்மை கொண்டவையாக இருக்கும். விடமானது உண்டாரை கொள்ளும், பெண்கள் கண்டாரையும் கொள்ளும். ஆழம் வைத்த வெளியினார், அதான் திருவானைக்கா திருப்போல். ஆழமேற்ற வெளியினார் இன்னொரு திருப்போல். தண்ணீர் பீழை தவிராது ஒழுகும் கண்ணை பார்த்து கண்ணீர் அப்படின்னு திங்கள் சடையவன் திருவள்ளார் கருதுவர் அப்படிங்கிறாரு பட்டந்தடியர். ஆனால் அருளாளர்களுக்கு அந்த கண்கள் தெய்வத்தன்மையோடு தோன்றும். திருமயிலில்
திருஞான சம்பந்த பெருமான் இறையருளால் எலும்ப பெண்ணாக்கினார். அப்படி உருவாகி வந்த பூம்பையாரின் கண்கள் எப்படி விளங்கின? சேக்கிழார் சொல்றார், மன்னிய மணியின் செய்ய வளர் ஒளி மேனியாள் தன் கண் இணை வனப்பு காணில் காமர் வதன திங்கள் தன்னடி விரிந்த ஜோதி வெள்ளத்தில் தகைவின் நீள ஒள் நிற கரிய செய்ய கயல் இரண்டு ஒத்து உலாவனர். கடைந்தெடுத்த மாணிக்கத்தை விடவும் செம்மையான ஒளி பொருந்திய மேனியை கொண்ட பூம்பாவையார் இரண்டு கண்களின் அழகானது அழகுமிக்க முகமான சந்திரன் குடிந்த கதிர்கள் விரிந்த நிலவொளியான வெள்ளத்தில் தடுக்கப்படாத நீளமுடைய ஒள்ளிய நிறமும் கருமையும் செம்மையும் கலந்த இரண்டு கயல் மீன்களை போன்று உலாவினங்கிறார். மணிவாச பெருமான் தான் கண்ட சிவமாகிய தலைவியின் கண்களை திருக்கோவையார் எப்படி சொல்றார்? ஈசர்க்கி அன் வைத்த அன்பின் அகன்று அவன் வாங்கி என் பாசத்தில் காரென்று அவன் தில்லையின் ஒளி போன்று அவன் தோல் பூசு அத்திருநீர் என வெளுத்து ஆங்கு அவன் பூங்கழல் யாம் பேசு அத்திருவார்த்தையில் பெருநீளம் பெருங்கண்களினர். தலைவியின் கண்கள் ஈசனிடத்தில் தான் வைத்த அன்பினை போல அகன்றிருந்ததான். இரவனால என்னிடத்துல இருந்து வாங்கப்பெற்ற ஆணவ மனம் போல கருமை நிறம் கொண்டு இருந்ததான். அவனுடைய தில்லையை போல ஒளி புரிஞ்சிருந்ததான். அவனுடைய திருத்தாள்களில் பூசப்பட்டுள்ள திருநீர் போல வெளுத்திருந்ததான். திருத்தோள்களில் பூசப்பட்ட மணிகன் அவனுடைய திருவடி தாமரையில் பற்றி நான் பேசுகின்ற திருவார்த்தைகளை போல நீண்டிருந்ததான். இப்படி ஆன்மாவின் நோக்கெல்லாம் சிவமயமாக இருப்பதை காட்டி நிற்கிறது நடிகர்கள்லாம். மனசாலும் சால் படிகாரிகள், மனத்தில் வஞ்சனையை கொண்டு அன்புள்ளவர்கள் பாசாணி செய்து நடிப்பதில் தேர்ந்த படிகாரிகள் விலைமாதர்கள். கனபோக அம்போருகம் ஆம் இணை முனை மீது கசிவாரும் கீறு கிழால் உருவசை காணும் காளிம வினிகள். கிள்ளால் என்னும் சொல் தான் கிழால் வந்தது. காடிதம்னா கருப்பு. மிகுந்த போகத்தை தருகின்ற தாமரை முட்டினை ஒத்ததான முலைகளை கீறுவதாலும் கீழ்வதாலும் உண்டான கருமை நிறம் பொருந்தி இருக்கும். கழிகூறும் பேய் அமுதுவும் இடுகசுமால் உள்ள கிழிப்பை உண்டாக்குகின்ற ஆவேச நீரை தானும் கொடுத்து தன்னை நாடி வருபவர்களுக்கும் கொடுத்து பருகச்சை பழகி கீழ்மை குணம் புரிந்தவர்கள் விலைமாதர்கள். மருளாரும் காதலர் மேல் விடும் மகளிர் காமமயக்கத்தால் தம்மிடம் காதல் கொண்டு வருபவர்கள் மேல் விடுகின்ற பெண்கள். வில் மதி மாடம் வான் நிகழ்வார் மிசை மகிழ்கூறும் பாழ்மனமும் ஒளி பொருந்திய மாளிகையில் உள்ள நிலா முற்றத்தில் ஒப்பருகில் விலைமாதரோடு கலந்து மழ்வது ஆர்வம் மேற்கொள்வார் காமோர். உணமலர் பேணும் தாழ் உண்ணவே அருளாயும். அதாவது கேட்டே தருகின்ற இந்த இன்பத்தில் வைத்த மனத்தை மாற்றி இறைவன் திருவிடு வைக்கணும். எவ்வளவு புகழ்ந்தாலும் பொருள் இல்லாதவரை பொருந்த மனம் இல்லாதவர்கள் விலைமாதர்கள். விலைமாதிரி பொருந்த மனம் மட்டும் இருந்தால் போதாது, மிக்க பொருள் வேணும். பொருளின் அளவுக்கு ஏற்ப தான் இன்பத்தை கொடுப்பாங்க. பொருள் இல்லைன்னா வெகு நாள் பழையவரும் ஓட விரட்டும் தந்திரத்தை விடுவார். இவரோடு போனா பாழான நகரமே வைக்கும், பாழான நரகமே நமக்கு வச்சிடும். ஆனால் இறைவன் திருவடியில் மனமானது பொருந்தினால் மட்டும் போதும், பொருள் வேண்டுவதில்லை. மலர்களை இட்டுத்தான் வழிபட வேணுங்கிறது. நொச்சியாயினும் கரந்தியாயினும் பச்சிலை இட்டு பரவும் தொண்டர் கரீடை புகாமல் காத்தவருடைய இடைமருதன் இறைவன். பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கழவனினர் அருணை அடிகள் வேறொரு திருப்புள்ள. போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டு அன்றே இணையாக செப்பும் சூதும் பெறாமுறை பங்கர் தென் தோணி புரேசர் வண்டின் தாதும் பெறாத அடித்தாமுறை சென்று சார்வதற்கு பட்டியல் தடி. திருமந்திரத்தில் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதோர் ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னொரு தானியங்கள். 10 அடியவர் பச்சிலை ஈடினும் முத்தி கொடுத்து முன்னின்று அவருடைய திகழ்ந்து உள்ளது ஒருபால் திருவடிங்கள் 11ஆம் திருமுறை. பக்தியாகி பனைத்தமை அன்போடு நொச்சியாயினும் கரந்தையாயினும் பச்சிலை இட்டு பரவும் தொண்டர் கரையிடை புகாமல் காத்தவள் புரியும் திருவிடை மறந்த திரிபுராந்தாங்கிறார் 11ஆம் திருமுறை. இப்படி பல பாட்டு சொல்லலாம் இருக்கு. தாய்மான சுவாமியோட பாட்டுலாம் நிறைய சொல்லலாம். மாதர்வேல் வைத்த அன்பை 1,00,000 கூறு செய்து அதில் ஒரு கூறு மட்டும் கூட இறைவன் திருவடியில் வச்சா போதும். அவருக்கு இகபரம் வழங்கி அருள் புரிபவன் இறைவன். இதற்கும் பல பாடல்கள்லாம் சொல்ல முடியும், நிறைய மேற்கோள் சொல்லலாம். அதாவது மின்னில் நடுக்கமுறை நுண்ணிய நுசுப்பில் முத்த வெண்ணகை வட்டமுத்த அழகார விம்மி இழகி கதித்த கொம்மை முறையில் குடித்த விண்ணுதல் இட்ட பொட்டில் விலைமாதர் கண்ணல் மொழி சிறக்கும் அண்ணன் நடையில் கருத்த கண்ணின் இணையில் சிவத்த கனிவாயில் கண்ணடிவு வைத்த புத்தி சண்முகம் நினைக்க வைத்த கண்மவசம் எப்படிக்கும் அறவே நின்பார் திருப்பூர். அரும்பினால் தனி கரும்பினால் தொடுத்து அடர்ந்து மேல் தடித்து அமராடும் அணங்கனார்க்கு இழைத்து அயர்ந்து அனாப்பி எத்து அரம்பைமார்க்கு அடைக்கலமாகி குறும்பை போல் பணித்து அரும்புரா குதித்து எழுந்து கூற்றென குலை சூழும் குயங்கள் வீட்டு அறத்தியங்கு தூர்த்தனை குணங்களாக்கி நல்கடல் செய்கிறாங்க திருப்பூர். தாய்மான சுவாமி நிறைய பாடல்களுக்கு சொல்ல முடியும். அடுத்தது தகரேறு அங்கு ஆர் அசமைகுவார். தகர்னா தகர்த்தல் அப்படின்னு ஆட்டுக்கடான்னு 2 பொருள். ஏறுனா விலங்கி நான் அழிவை செய்த ஆடு அப்படின்னு பொருள் சொல்லலாம். மறுப்பாயும் தார் வீரவாக நெருப்பில் தங்கன் போனம் அனைத்தும் அழித்துளோம் செங்கன் கிடா அதனை சென்று கொணர்ந்து எம்கோன் விடுக்குது என்று விப்ப அதன் மீது இவர்ந்து எந்திக்கும் நடத்தி விளையாடு நாதா அப்படின்பார் கந்தர்கள் என்பார். மிகு தகைசால் அன்பார் அடியார் மொழி பெறுவாள். உழைவர விருப்பாக நீர்காவின் வாசமுள்ள வகைமையை எடுத்தே தொடா மாளிகாபரணம்
உனது அடியில் சூடவே நாடும் மாதவர்கள் இருபாதம் உழவு தரித்தே வினாவோடு பாடியாலும் வழிபட எனக்கே தயாவோடு தாடுவதும் உலகமது எடுத்தாடும் மேகாரம் மிதிசை வர வேண்டும் தலைவலி மரத்தில் பழனி திருப்போல் மாதிகள் வேடம் காடியோடு ஆடிய ஜெகதீஷ சங்க ஈச நடேசுரர் திருவாலங்காட்டில் வீரிய பெருமாள். திருவாலங்காட்டின் பெருமையை சிவபெருமான் சொல்ல கேட்ட சுகந்த முனிவர் பெருமான் அருளிய வண்ணம் தாண்டவர் குளத்தை காண விளைந்து திருவாலங்காடு சென்று தவம் புரிந்திருந்தார். கண்ணுதல் பெருமானுடைய கைவிரல் அணியாகிய கார்கோடகன் திருவிரல் விடத்தை கக்க பெருமான் நம்மை கருதாது தற்கோடு செய்த தீமைக்காக திருக்கையில் நின்று நீங்கன்னு படித்தார். நாகம் நடுநீங்கி பணிய சிவமூர்த்தி திருவாலங்காட்டில் அநேக ஆண்டுகளாக அருந்தவம் ஏற்றுகிறோம் சுடந்தருடன் சண்டதான் தாண்டவத்தை தரிசித்து பிறகு வருதின்னு அருளி செய்தார். கார்கோடன் கருடனுக்கு அஞ்ச எம்பெருமான் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி அங்குள்ள முக்தி தீர்த்தத்தில் அடிகன் அருள்பாலிக்க அரவு அவ்வாறே அந்த வரலாற்றை கூறி நட்பு கொண்டு தவத்திருந்தது. சுந்தரர் நெடுங்காலம் தவத்தில் இருப்ப அவரை புற்று முடிமேல் முஞ்சிப்புள் முளைத்து விட்டது. அதனால் அவர் முஞ்சிகேச முனிவர்னு பெயர் பெற்றார். இது ஒரு சைடு இருக்கட்டும். நிசுபன் சும்மன் என்னும் அசுர இருவரும் ஒப்பாரும் மிக்காரும்லாம் பல தீமொழி செய்து வந்தாங்க. அந்த துன்பத்திற்கு அஞ்சிய தேவர்கள் உமாதேவியாரை நோக்கி அருந்தம் செய்தார்கள். அகிலாண்டு நாயகி அமர் முன் தோன்றி உங்களை துன்புறுத்தும் அசுரை அடிப்பேன் அருளை செய்து மலைச்சாரில் அடைந்து தவவடிவம் பூண்டு உரையில் சண்டன் முண்டன் என்னும் மௌனர் இருவர் அம்பியை அடைந்து நீங்கள் யார், தனித்திருக்கும் காரணம் என்னன்னு கேட்க சும்பனிடம் சேருதி அப்படின்னு சொன்னால் உமாதேவியார் வந்து தவமுயற்றும் யான் ஆடவர் பால் அணுகேன்னு சொன்ன அந்த அசுரர் சும்பன் பால் சென்று தேவியின் திருமேனி பொலிவை கூறி அவனால் அனுப்பப்பட்ட படையோடு வந்து அழைத்தும் அம்பிகை வராதனால வலிந்து இழுக்க எண்ணுகையில் இமயவல்லி சிறிது வெகுள அம்மையார் தோழிருந்து அநேகம் சேனைகளும் ஒரு சக்தியும் தோன்றி அவற்றால் அமரசேனையும் சண்டனும் முண்டனும் அணிந்து வணங்க. உமாதேவியார் சண்டனையும் முண்டனையும் கொண்டதால் சாமுண்டின்னு பெயர் பெற்றார். சாமுண்டின்னு பெயர் பெற்று உலகோர் தோழ விரும்புதி என அச்சக்திக்கு அருள் புரிந்தார். அதனை அறிந்த நிசும்பன் சும்பன் என்போர் வெகுண்டு அறுத்து அளப்பற்ற அசுரசேனர்கள் வந்து அம்பியை எதிர்த்து கனைமாறி பெய்தார்கள். அகில ஜெக அண்டனாகி தனது உடலென்றும் சக்த மாதர்களையும் சிவதூதியரையும் உண்டாக்கி போருக்கு அனுப்பி அவர்களால் அசுரசேனை அடிப்பித்து தானே முதலில் நிசும்பனையும் பிறகு சும்பனையும் கொண்டு அருள்னார். அந்த இரு நிறுதற்கும் தங்கியாகிய குரோதி என்பவள் பெற்ற இரத்த பீசன் இன்னொருத்தர் இருந்தான். அவன் தனது உடலென்றும் ஒரு துளி உதிரம் தலைமேல் விழுந்தால் அந்த துளி தன்னை போல தானவன் ஆகுமாறு வரம் பெற்றான். அவன் இந்த செய்தி அறிந்து இமைப்பொழுதில் எதிர்த்தான். அந்த நிறுத்தனுடன் சப்த மாதர்கள் சமர் செய்யல அவன் உடம்பிலொன்றும் இருந்த உயிர் துளியிலிருந்து அவனை போன்ற அசுரர்கள் பல ஆயிரம் பேர் தோன்றி இருந்தனர். இந்த அற்புதத்தை கண்ட சப்த மாதாக்கள் அம்பிகை என்று ஓடி வந்து கூற அம்பிகை கோவப்பட்டு அவர் தோழின்றும் பெரிய உக்கிரத்தோடு காடி தோன்றினார். பெண்ணே, என் ரத்த பீசனை கொள்ளும்போது உதிரத்துளி ஒன்றும் மண்ணில் விடாமல் உன் கை கபாலத்தில் ஏந்தி குறிக்க கடவாயின் படித்து ரத்த பீசனை அம்பிகை எதிர்த்து காளி உதிரத்தை பருக இறைவியார் ரத்த பீசனை சங்கரித்தருந்தார். இமயவரை தத்தம் இருப்பிடத்திற்கு அனுப்பிவிட்டு காளியை மகிழ்விச்சு அவளுக்கு சாமுண்டின் பெயரும் தெய்வீகமும் சிவபெருமானும் நிறுத்தம் செய்து அவர் பக்கலில் உரைதலும் ஆகிய நலன்களை தந்தொழி சப்த மாதாக்களுக்கும் அருள் புரிந்து மறந்தார். காளி அசுர உதிரம் கொடுத்த ஆற்றலாலும் உபயிடம் பெற்ற வரத்தாலும் இருமாந்து ஊன்களை புசித்து மோகினி இடாகினி பூத பிசாசுகள் புடைசூழ ஒரு வனத்திலிருந்து மற்ற வனத்துக்கு போய் உலகம் முழுவதும் உலாவி திருவாலங்காட்டிற்கு அருகில் வந்து அனைவருக்கும் துன்பத்தை சேர்ந்து வாழ்ந்திருந்தார். ஒரு நாள் திருவாலங்காடு சென்ற நாரத முனிவருக்கு காளியின் தீச்செயலை கார்கோட முனிவர் கூற நாரதர் கேட்டுச் செல்கையில் காளி விழுங்க வர அவர் மறைந்து சென்று திருமால்கிட்ட குறிமுறையிட்டார். திருமால் சிவபெருமான் போய் எந்தையே காளியின் தருக்கை அடக்கியாவில் வேணும்னு கேட்க முக்கட்பரவன் இப்போதே காளியின் சிறைக்கு அடக்க வடானத்துக்கு வருவோம் திருவாய் வந்தாலுள்ள சுனந்த முனிவர் கார்கோட முனிவருக்கு திருவள்ளுவர் செய்ய திருவிழம் கொண்டு திருவிழாங்காட்டுக்கு வந்தார். கூற்றை உதித்த குன்ற வில்லி வைரவடியை கொண்டார். உடன் வந்த பூதங்களும் காளியின் சேனை எதிர்த்து வழியிழந்து காளியிட்ட கூற அவள் போர்க்குளம் தாங்கி வந்து அரணாரை கண்டு அஞ்சி நிர்தயுத்தம் செய்யவும் சொல்ல கண்ணுதல் கடலை சேர்ந்து முஞ்சிகேச கார்கோடகருக்கு தரிசனம் தந்து திருநிலத்திற்கு தேவரோடு வந்துள்ளார். அந்த பொழுதுல அவரவருக்கு சேர்ந்த பல வாத்தியங்களை வாசித்தாங்க. அனவரதம், அற்புதம், ரௌத்ரம், கருணை, குற்றை, சாந்தம், சிங்காரம், பயம், பெருநகை, வீரியம் என்னும் நவரசங்களும் அபிநயமும் விளங்க வாத்தியங்களுக்கு ஒப்ப பாண்டரங்கம் ஆகிய சண்டவாதத்தை காளியோடு அற்புத விசித்திரமாக செய்திருந்தார். இப்படி நடனம் செய்யல பெருமாவுடைய திருச்சியிலிருந்து குண்டலமான நிறுத்த வேகத்தில் நிலத்தில் விட அதை இறைவரே திருவடி ஒன்றால் எடுத்து தரித்து ஊர்த்துவ தாண்டனம் செய்ய காளி செயலற்று நாணி பதிந்தார். சிவபெருமான் நீ இங்கு ஒரு சக்தியாக இறுதி என்ற திருவள்ளுவர் புரிந்து இரு முனிவரும் எண்ணிலா அடியவரும் தமது தாண்டவ குளத்தை என்னாலும் தரிசிக்க திருவாலங்காட்டில் எழுந்துள்ளனர். இதாசர் வரலாறு. அருகினை முடித்தோனை ஆதாரமானவனை மழு உழை பிடித்தோனை மாகாடி நாண மூனம் அவைதல் நடுத்தோனை மா தாதையே என வருவோனை வரல தலைவலி மருத்துவ திருப்பூர் அதனுடைய வரலாறு இதுதான்.
இந்த வரலாறு இந்த இடத்துக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட அற்புதமான பாடல் என்ன கருத்துரைனா, திருவாலங்காட்டு முருகா, விலைமாதர் மேல் வைத்த அடியனுடைய மனதை மாற்றி தேவனுடைய திருவடி காணிக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிடும் திருவாலங்காட்டு உரை பெருமாள் திருவிடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு ரகுநாதர் அருணாபெருமான் தொடரே சம்சம்சம் முருகாஜன்.